விஜயோட இயக்கத்தில் விஷால், சந்தானம், வரலட்சுமி, அஞ்சலியோடைய நடிப்பில் உருவான திரைப்படம் தான் மதகஜ ராஜா. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா எம்ஜிஆர் 2013 வெளியாக வேண்டிய இந்த திரைப்படம் சில பல காரணங்களால் இவ்வளோ வருஷங்களாக தடைப்பட்டு ஒரு வழியாக இப்போ இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படக்குழுவினர் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ரசிகர்களுமே எப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பக்கா கமர்ஷியல் காமெடி படம் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ சமீபத்தில் சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் மொத்த படக்குழுவினரும் கலந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுறமே சோஷியல் மீடியாவில் கலாய்ச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ரசிகர்கள் இந்த படத்தை அவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, நாங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே அவ்வளோ எக்ஸைட் ஆனது, இதெல்லாம் எங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சுந்தர்சி உள்பட படக்குழுவினர் நிறைய பேர் மதகஜராஜா படத்தை பற்றி ஸ்டேஜில் பேசியிருந்தாங்க. இந்த மதகஜராஜா ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் கலந்துகிட்ட நடிகர் விஷால் தான் நேற்றுலேருந்து டாக் ஆஃப் தி டவுனாக இருந்துட்டு இருக்காரு. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் கலந்துகிட்ட அவர் வழக்கமான விஷாலாகவே இல்லை. ஒரு கண்ணாடி ஒன்றை மாட்டிக்கிட்டு ஆளே பார்க்கறதுக்கு ரொம்ப படு வீக்காக இருந்தார். அதுவும் அவரோட கைகள் நடுங்குது, கண்லேருந்து அப்பப்போ தண்ணி ஊற்றிட்டு இருக்கு, பேச முடியாமல் வாய் கொடருது. என்னதான்ப்பா ஆச்சு அவருக்கு? ஒரு மைக்கை கூட அவரால் கையில் ஒழுங்காக பிடிக்க முடியலையே, அவருக்கு ஏதோ ரொம்ப சீரியஸான பிரச்சனை போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பயங்கரமாக பதறிட்டாங்க. நேற்றுலேருந்து விழாவை தொகுத்து வழங்கிய ஆங்கர் டிடி விஷால் தனியாக ஸ்டேஜில் பேச முடியாமல் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சமாளிக்கிற விதமாக சுந்தர்சியும் விஜய் ஆண்டனியும் உடனே மேடைக்கு கூப்பிட்டுருவாங்க. நடுவில் விஷாலுக்கு வைரல் ஃபீவர், அதை கூட பொருட்படுத்தாமல் வந்து ப்ரொமோஷனில் கலந்துகிட்டு இருக்காரு அப்படி இப்படின்லாம் அவங்க காரணம் சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே விஷாலுக்கு வைரல் ஃபீவராக இருந்திருந்தா அதை தாண்டியுமே ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக அதை பாராட்டியே ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் நிறைய பேர் பெருமையாக பேசிட்டு இருந்தாலும் கூட உண்மையாகவே வைரல் ஃபீவர் தானே அவருக்கு, பார்க்கறதுக்கு வேறு ஏதாவது ரொம்ப சீரியஸான பிரச்சனை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நிறைய பேர் கவலைப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு குடிச்சே வந்து கல்லீரல் வீணாக போயிடுச்சு, ட்ரிங்க்ஸ் பழக்கத்தினால தான் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வந்தாலும் கூட வைரல் ஃபீவரோ இல்லை வேற எந்த பிரச்சனையோ ஒரு டைமில் கம்பீரமாக படப்படன்னு பேசிட்டு நம்ம எப்படி பார்த்த மனுஷன் இப்படிலாம் கண்டிப்பாக பார்க்கவே முடியலைங்க. அவர் சீக்கிரமாகவே சரியாகி குணமாகி வரணும், பழைய விஷாலாக அவர் திரும்ப பார்க்கணும் அப்படின்றது தான் நேற்றுலேருந்து ரசிகர்களோட சினிமா ரசிகர்களோட ஒரே வேண்டுதலாக இருக்குது இப்போதைக்கு.